அல்லாஹ்வுடைய தூதருடைய அழுகையின் நிகழ்வுகளில் மிக முக்கியமான நிகழ்வுகளில் ஒன்று அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே வந்திருக்கக்கூடிய உங்களுக்காகவும் இங்கே நின்று பேசக்கூடிய எனக்காகவும் அந்த தூதருடைய உம்மத்தில் முதலாவது இஸ்லாமை ஏற்று இறுதியாக ஷஹாதத்தில் மரணமாக போகின்ற இந்த உம்மத்துடைய ஒட்டுமொத்த மக்களுக்காகவும் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் பாசத்தோடு சொல்லுங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முறை தொழுகையில் ஓதுகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வார்த்தைகளை குர்ஆனில் அல்லாஹ் கூறுவதை, யா அல்லாஹ், ஷைத்தான் இந்த பூமியில் பல மக்களை வழிகெடுத்தான். அதில் யார் என்னை பின்பற்றுகிறார்களோ அவர்கள்தான் எம்மை சார்ந்தவர்கள். என்னை பின்பற்றாதவர்கள், எனக்கு மாறு செய்பவர்கள், அவர்களை நீயே மன்னிப்பவன், நீயே இரக்கம் காட்டுபவன். மேலும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வார்த்தையை ஓதுகிறார்கள். யா அல்லாஹ், நீ அவர்களை தண்டித்தால் அவர்கள் உன்னுடைய அடியார்கள் தான், நீ மன்னித்தால் நீயே மிகைத்தவன், நீயே மன்னிப்பாளன் என்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வார்த்தைகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஓதிவிட்டு அழுகிறார்கள். ஏன் இந்த அழுகை தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமூகத்தில் தன்னை ஏற்றுக்கொண்டவர்களை மட்டும் தன்னுடைய கூட்டமாக ஆக்கி ஏற்றுக்கொள்ளாத பாவிகளுடைய நிலைமையை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒப்படைத்தான். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உம்மத்தில் நன்மை செய்தவர்களும் பாவம் செய்பவர்களும் அல்லாஹுவால் மன்னிக்கப்பட வேண்டும் என்று விரும்பி இந்த வசனங்களை ஓதி தங்களுடைய கரத்தை உயர்த்துகிறார்கள். அல்லாஹும்ம உம்மத்தி உம்மத்தி, யா அல்லாஹ், என் சமூகம் என் சமூகம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அழுகையை செவிமடுக்கிறான். ஜிப்ரீலை அழைக்கிறான். ஜிப்ரீலே, அந்த தூதரிடத்திலே செல்லுங்கள், அந்த தூதர் ஏன் அழுகிறார் என்று கேட்டு வாருங்கள், எனக்கு தெரியும் ஏன் அழுகிறார் என்று அல்லாஹ் கூறுகிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். தூதர் முஹம்மதை சந்திக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மது ரசூலே, ஏன் அழுகிறீர்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், என் இறைவன் அறிவான் நான் ஏன் அழுகிறேன் என்று. சுப்ஹானல்லாஹ், என்ன ஒரு உரையாடல் பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த செய்தியை கொண்டு செல்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜிப்ரீலுக்கு சொல்லி அனுப்புகிறான், தூதருக்கு சென்று சொல்லுங்கள், தூதரே, இந்த உம்மத்தை நாம் பொருந்திக் கொள்வோம், இந்த உம்மத்துடைய விஷயத்தில் நீங்கள் கவலை ஏற்படும் அளவிற்கு நாம் ஆக்க மாட்டோம். சுப்ஹானல்லாஹ், யார் வாங்கி கொடுத்தது இந்த சமூகத்திற்கு இந்த சிறப்பை? உம்மத்தி உம்மத்தி, இந்த உலகத்தில் தூதர் வாழும் பொழுதும் என் சமூகம் என் சமூகம். நாளை மஹ்ஷரில் ஒட்டுமொத்த மக்களும் அந்த தூதரை சந்திக்கும் நேரத்திலும் என் சமூகம் என் சமூகம். அல்லாஹ் கூறுகிறான், லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒரு தூதர் உங்களிடமிருந்தே அனுப்பப்பட்டிருக்கிறார். அவர் யார்? உங்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்களை தன்னுடைய சிரமமாக உணரக்கூடியவர், உங்களுடைய வெற்றியின் மீது நன்மைகளின் மீது பேராவல் கொண்டவர், முஃமின்களின் மீது அன்பாளர், பாசத்துக்குரியவர், இரக்கமுடையவர் என்று தூதரை அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எம் மீது வைத்திருந்த பாசம் வார்த்தைகளால் சொல்லி அளக்க முடியாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முறை கேட்டார்கள், ஆயிஷா, உனக்காக அல்லாஹ்விடத்திலே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டார்கள், தூதரே, எனக்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தனை செய்தார்கள், யா அல்லாஹ், ஆயிஷாவுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, அவள் முற்படுத்திய பாவத்தையும் பின்னால் செய்ய போகின்ற பாவத்தையும், வெளிப்படையாக அவர்கள் செய்த பாவத்தையும் மறைமுகமாக அவர்கள் செய்த பாவத்தையும் நீ மன்னிப்பாயாக என்று அல்லாஹ்வுடைய தூதர் அழைக்கிறார்கள் தன்னுடைய மனைவிக்காக.
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த பிரார்த்தனையை கேட்டவுடன் மகிழ்ச்சியில் ஆனந்தத்தில் அப்படி அல்லாஹ்வுடைய தூதருடைய மடியில் சாய்கிறார்கள். ஆயிஷா, என்னுடைய பிரார்த்தனை உனக்காக நான் கேட்ட பாவ மன்னிப்பு உன்னை மகிழ்ச்சி படுத்துகிறதா? ஆம் அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த பிரார்த்தனை என்னை மகிழ்ச்சி படுத்தாமல் எப்படி இருக்கும்? தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, நீ அறிவாயா, இதே பிரார்த்தனையை தான் என்னுடைய சமூகத்திற்காக ஒவ்வொரு தொழுகையிலும் நான் கேட்கிறேன். அல்லாஹு அக்பர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே பிரார்த்தனையை என்னுடைய சமூகத்திற்காக ஒவ்வொரு தொழுகையிலும் நான் கேட்கிறேன். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தின் மீது வைத்திருந்த அருள் உதுஹியா. அல்லாஹ்வுடைய தூதர் அறுத்து ஆடு மாடுகளை ஹஜ்ஜுடைய நேரத்தில் பலியிடும் போது கூட என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? யா அல்லாஹ், இந்த பங்கை எனக்கும் என்னுடைய குடும்பத்தார்களுக்கும் இந்த உம்மத்தில் யாரெல்லாம் உதுஹியாவை செய்வதற்கு வசதி இல்லையோ அவர்களுக்கும் ஆக்குகிறேன். வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் ஒரு பிரார்த்தனையை கொடுத்திருந்தான். அவர்கள் இந்த பூமியிலேயே அந்த பிரார்த்தனையை பயன்படுத்தினார்கள். ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்ட பிரார்த்தனையை நாளை மறுமையில் என் சமூகத்திற்கான ஷஃபாஅத்திற்காக பயன்படுத்துவேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த தூதருடைய அழுகை. பத்ருடைய போர்க்களம். சஹாபாக்கள் எல்லாம் களைப்பில் இரவுடைய நேரத்தில் நிம்மதியாக அல்லாஹ்வுடைய அருளால் உறங்குகிறார்கள். ஆனால் ஒரே ஒரு மனிதர் எழுந்து அங்கே ஒன்று கூடி இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்காக, இந்த தலைமுறைக்கு பின்னால் வரக்கூடிய வெற்றியின் சமூகத்திற்காக அல்லாஹ்வை அழைத்துக் கொண்டிருக்கிறார். யார் அவர்? தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கைகளை உயர்த்துகிறார்கள். தங்களுடைய தோளில் உள்ள துண்டு கீழே விழும் அளவிற்கு கைகளை உயர்த்துகிறார்கள். யா அல்லாஹ், இந்த மக்களை நீ அழித்து விட்டால் இவர்களுக்கு பிறகு உன்னை வணங்கக்கூடிய மக்கள் இந்த பூமியில் இருக்க மாட்டார்கள். இவர்களுக்கு வெற்றியை கொடு யா அல்லாஹ். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதருடைய தோளிலிருந்து துண்டு கீழே விழுவதை பார்த்தவுடன் அருகே வந்து தூதருடைய பின்னால் அந்த துண்டை வைத்து கட்டி அணைத்து சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, போதும் போதும், உங்களுடைய அழுகையை நிறுத்துங்கள். அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு வாக்களித்ததை அல்லாஹ் நிறைவேற்றுவான், கவலைப்படாதீர்கள் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். யோசித்து பாருங்கள். இந்த சமூகத்துடைய வெற்றிக்காக, எம்முடைய கண்ணியத்திற்காக, எம்முடைய உயர்வுக்காக இந்த பூமியில் வாழ்ந்து மறைந்த ஒரே மனிதர் எம்முடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ். நேசத்தோடு உங்களுடைய நாவுகள் உச்சரிக்கட்டும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் நாளை வறுமையில் அந்த தூதரோடு எம்மை ஒன்று கூட்டுவானாக. சஹாபாக்கள் இடத்திலே ஒரு முறை ஒரு நபித்தோழர் வந்தார். அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுடைய தூதரே, மறுமை எப்போது வரும் என்று கேட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் அவரை பார்த்து கேட்டார்கள், மறுமை எப்போது வரும் என்று கேட்கிறாயே, அதற்காக என்ன தயாரித்து வைத்திருக்கிறார், என்ன தயாரித்து வைத்திருக்கிறாய்? அந்த நபித்தோழர் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே, பெரும்பான்மையான தொழுகைகளோ நோன்போ என்னிடத்திலே இல்லை. நான் என்னிடத்திலே இருப்பதாக கருதுவது அல்லாஹ்வுடைய நேசமும் உங்களுடைய நேசமும் தான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யாரை நீங்கள் நேசிக்கிறீர்களோ அவர்களோடு மறுமையில் இருப்பீர்கள். இந்த ஹதீஸ் அறிவிக்கப்பட்ட நாள் நபித்தோழர்களுக்கு பெருநாளாக கொண்டாடப்பட்டது. ஏன்? அவர்கள் யாரை நேசித்தார்கள்? தூதரை. நாளை மறுமையில் அவர்களோடு இருப்பார்கள். நாம் யாரை நேசிக்கிறோம்? யாருடைய வழியை பின்பற்றுகிறோம்? யாரை எம்முடைய கண்ணியமாக, எம்முடைய உயிரை விட மேன்மையாக மதிக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்